Good morning 7th standard students. Today in your English class we are going to see last lesson's vocabulary. Already in the last video we have seen a play called Jane Eyre. So the Jane Eyre ஒரு play நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த லெசனுக்கு அப்புறமா இருக்கிற vocabulary தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So first one வந்து பாத்தீங்கன்னா semantic map. Semantic map அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு வேர்ட் இருக்கு இந்த வேர்டை வச்சு அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்து எழுதணும் அதுதான் வந்து செமாண்டிக் மேப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரின்ற வேர்ட் இருக்குன்னா லைப்ரரியில் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்டை வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும் ஸோ லைப்ரரியில் என்ன இருக்கும் புக்ஸ் இருக்கும் நியூஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் எடுத்திங்கன்னா ஸ்டோரி புக்ஸ் இருக்கும் நாவல் புக்ஸ் இருக்கும் அதே மாதிரி நியூஸ் எடுத்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கலாம் மேகசின் இருக்கலாம் அதே மாதிரி ஸ்டோரி எடுத்தீங்கன்னா ஸ்டோரியில் ஃபேக்ட் இருக்குது மாரல் இருக்குது நாவல் எடுத்திங்கன்னா காமிக் இருக்குது ட்ராஜிக் இருக்குது அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் தமிழ் இருக்கலாம் இங்கிலீஷ் இருக்கலாம் மேகசினில் வந்து வீக்லி இருக்கலாம் மந்த்லி இருக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வேர்ட் எடுத்து அந்த வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை ஆட் பண்ணி ஒரு மேப் மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் செமாண்டிக் மேப் ஸோ இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செமாண்டிக் மேப் ரெடி பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்டிங்கில் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் ரெண்டு இருக்குது ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கலாம் இல்லைனா வந்து ஃப்ளாட்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எடுத்திங்கன்னா ரோ ஹவுசஸ் இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கண்டினியூஸ் ஹவுசஸ் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃப்ளாட்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நார்மல் ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங் எடுத்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷாப்ஸ் இருக்கலாம் இல்லைனா ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கலாம் ஷாப்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்ஸில் வந்து மல்டிப்ளெக்ஸஸ் ஆர் மால்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்மால் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி ஒரு வேர்டுக்கு சம்மந்தமான வேர்ட்ஸ் நிறைய எழுதி அதை வந்து ஒரு மேப் மாதிரி பண்ணாலே போதும் அதுதான் வந்து செமாண்டிக் மேப் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் இதே மாதிரி மீதி இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இது வந்து ஒரு வேர்டை ரிலேட் பண்ணி எவ்வளோ வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செமாண்டிக் மேப் இருக்குது ஸோ ட்ரை ஆன் யுவர் ஓன் இதில் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம் அனிமல் ஸோ எது தெரியுதோ அதை பண்ணுங்கள் கார்டன் இதெல்லாமும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதி ஒரு மேப் மாதிரி நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட் இஸ் vocabulary frame திஸ் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது வந்து வேர்ட் மிஸ்சீஃப் அப்படின்றது அந்த வேர்ட் ஸோ இந்த வேர்டோட மீனிங்கை வந்து இந்த டாப் ரைட் கார்னரில் நீங்கள் எழுதணும் ஸோ மிஸ்சீஃபோட மீனிங் என்னென்னா பிளேஃபுல் மிஸ்பிஹேவியர் அதாவது குறும்புத்தனம் தான் வந்து மிஸ்சீஃப் ஸோ அதனோட மீனிங் என்னவோ அதை நீங்கள் இங்கே எடுத்து எழுதிடணும் நெக்ஸ்ட் இந்த வேர்டோட ஆப்போசிட் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் நீங்கள் எழுதணும் ஸோ மிஸ்சீஃப் வந்து குறும்புத்தனம் அதுக்கு ஆப்போசிட் வந்து ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்டை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் இங்கே கீழே வந்து நீங்கள் எழுதணும் அதாவது பாட்டம் லெஃப்டில் வந்து நீங்கள் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்சர் இந்த வேர்டை வந்து விஷுவலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து நீங்கள் இங்கே வரையணும் அதாவது பாட்டம் ரைட்டில் ஸோ இதுதான் வந்து vocabulary frame இந்த மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் இங்கே பண்ணணும் திஸ் இஸ் வெரி ஈஸி ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சென்டரில் நோட்டீஸ் அப்படின்னு எழுதிடணும் டிக்ஷனரி எடுத்துட்டு நோட்டீஸ்க்கு என்ன மீனிங்கோ அந்த மீனிங்கை இங்கே எழுதிடணும் அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்னவோ அதை இங்கே எழுதிடணும் ஸோ நோட்டீஸோட ரிலேட் பண்ணுற மாதிரியா இருக்கிற ஒரு சென்டென்ஸை வந்து இங்கே எழுதிடணும் அதுக்கப்புறமா அந்த நோட்டீஸை வந்து இங்கே வரைஞ்சிடணும் ஸோ இதுதான் வந்து உங்களோட vocabulary frame exercise this is very easy do it on your own ஸோ எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் டிக்ஷனரி அண்ட் டூ இட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற 8 வேர்ட்ஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபிள்
சிலபிள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டை வந்து நம்ம வந்து மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக், அதுக்கப்புறம் பாலிசிலபிக் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ அது எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டில் இருக்க வவலை பேஸ் பண்ணி நம்ம அதை பிரிக்கணும். ஸோ இப்போ 10 அப்படின்னு இருக்கிறதுல வந்து ஒரே ஒரு வவல் தான் இருக்குது. ஸோ இது வந்து மோனோசிலபிக். ஸோ இந்த வேர்டை வந்து பிரிக்க முடியாது. ஸோ இது மோனோசிலபிக் வேர்டு. நெக்ஸ்ட் சர்வெண்ட் அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா SER சர், VANT வண்ட். ஸோ ரெண்டாக வந்து இதை பிரிக்கலாம். சர்வெண்ட் ஸ்பெல் பண்ணும்போதும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம், சர்வெண்ட். ஸோ இது வந்து ரெண்டாக பிரிக்க முடியறதுனால டைசிலபிக் வேர்ட். அதே மாதிரி SERல ஒரு வவல் இருக்குது, VANTல ஒரு வவல் இருக்குது. வவல்னா என்ன? AEIOU அந்த லெட்டர்ஸ் தான். ஸோ இது டைசிலபிக் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் பாருங்க. DEP 1, END 2, ANT 3. ஸோ dependent இதை வந்து மூணா பிரிக்கலாம் இந்த வேர்டை based on the vowel in that word. ஸோ dependent. ஸோ ட்ரைசிலபிக் வேர்ட் இது. ஸோ பிரிக்கவே முடியலன்னா அது மோனோசிலபிக் வேர்ட். ரெண்டா பிரிக்க முடிஞ்சா அது டைசிலபிக் வேர்ட். மூணா பிரிக்க முடிஞ்சா அது ட்ரைசிலபிக் வேர்ட். நாலா பிரிக்க முடிஞ்சா அது டெட்ராசிலபிக் வேர்ட். அஞ்சா பிரிக்க முடிஞ்சா அது பென்டாசிலபிக் வேர்ட். அஞ்சுக்கும் மேல பிரிக்க முடிஞ்சா அது எல்லாமே பாலிசிலபிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸஸ்ல நீங்க படிப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜேன் ஐயர் அப்படின்ற பிளேல இருக்கிற வேர்ட்ஸை எடுத்து மோனோசிலபிக் வேர்ட்ஸ், டைசிலபிக் வேர்ட்ஸ், ட்ரைசிலபிக் வேர்ட்ஸாக நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிளேக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த பிளே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எது மோனோசிலபிக் வேர்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா NEW நியூ வந்து மோனோசிலபிக் வேர்ட். PUT புட் வந்து மோனோசிலபிக் வேர்ட். SHE ஷீ வந்து மோனோசிலபிக் வேர்ட். ஷோ வந்து மோனோசிலபிக் வேர்ட். இஷ் வந்து மோனோசிலபிக் வேர்ட். THE த வந்து மோனோசிலபிக் வேர்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து டைசிலபிக் வேர்ட்ஸ் போய் பார்க்கணும். டைசிலபிக் வேர்ட்ஸ் பாருங்க. THERE தேர் இஸ் டைசிலபிக் வேர்ட். அண்ட் அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு பாருங்க. எதெல்லாம் ரெண்டா பிரிக்க முடியும்னு பாருங்க. என்டர்ஸ் இஸ் டைசிலபிக் வேர்ட். அதுக்கப்புறமா வந்து வேற எங்கெல்லாம் நீங்க ரெண்டா பிரிக்கிற மாதிரி வேர்ட் வருதோ அது எல்லாமே டைசிலபிக் வேர்ட் தான். ஸோ அது பார்த்து நீங்க எது டைசிலபிக் அப்படின்றது பிரிக்கணும். ஹவுஸ் வந்து டைசிலபிக் வேர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்க இருக்குன்னு பாருங்க. எனிவே டைசிலபிக் வேர்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எதெல்லாம் டைசிலபிக் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும். அதே மாதிரி ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய வேர்டாக இருக்கிறது எல்லாமே ட்ரைசிலபிக் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா நீங்கள் ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கம்போஸ்ட் இஸ் அ ட்ரைசிலபிக் வேர்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்டாக பார்த்து இது வந்து மூணாக பிரிக்க முடிஞ்சால் ட்ரைசிலபிக் வேர்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வேறு என்னென்ன ட்ரைசிலபிக் வேர்ட் இருக்குது நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பெரிய வேர்டாக இருந்ததுன்னா அதை வந்து மூணாக பிரிக்க முடிஞ்சால் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைசிலபிக் வேர்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த பிளே அண்ட் சி எதெல்லாம் வந்து உங்களால் வந்து ஒன்றா பிரிக்க முடியாமல் இருக்கிறது மோனோசிலபிக், ரெண்டாக பிரிக்கக்கூடியது டைசிலபிக், மூணாக பிரிக்கக்கூடியது ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ். ஸோ அதை இந்த பிளேலேருந்து எடுத்து நீங்கள் எழுதணும். So students, now we are going to listen to a passage. So passage நான் உங்களுக்கு read பண்ண போறேன். இந்த passage நீங்க listen பண்ணிட்டு அதுல இருந்து கேட்டிருக்கிற questions you have to answer. So this is your listening task. So listen carefully. இது வந்து ஒரு conversation between a dad and daughter. ஒரு அப்பாக்கும் மகளுக்குமான ஒரு conversation. First, dad. This is going to be a great camping trip. I haven't been to this mountain since I was a young boy. Oh, I remember how peaceful it was and how great everything smelled. And the fishing was fantastic. My brother and I used to catch huge fish and fry them over the fire. இப்போ daughter சொல்றாங்க. Yeah, dad, we have heard this story since we were babies. We know peaceful scenery, good smell, fish, everything.
I'm glad we are finally going to go so you can relive your old memories. You're not going to make me fish with you though, are you? Dad, of course you're going to fish. You will love it. Putting the worm on the hook, standing out in the cold water, waiting until the fish take a bite. On second thought, maybe you won't like it so much. Why don't you just cook the fish for tonight's dinner? Daughter, I guess I could do that. Anyway, when are we going to be there? I feel like we've been driving for hours. It's just around this corner. You'll really love it. Hey, wait a minute. What's the shopping center doing in my old fishing spot? So this is the listening passage. ஸோ இதை கேட்டுட்டு இங்கேருந்து கொடுத்துருக்குற கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஒன்றுக்கு நிறைய வாட்டி இந்த பேசேஜை லிசன் பண்ணிட்டு தென் இதுலேருந்து கேட்டிருக்கிற கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களோட ரீடிங் டாஸ்க். ரீடிங் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஸ்டோரி அண்ட் ஃபில் இன் த கிரிட் பை டிக்கிங் ஈச் கேரக்டர்ஸ் குவாலிட்டிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த அந்த பிளேயில் வர கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேன் அயர், மிஸ்ஸஸ் ரீட், பெஸ்ஸி, ஹெலன் பர்ன்ஸ், மிஸ் டெம்பிள். ஸோ இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்றது தான் இங்கே இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அரகண்ட்னா வந்து ரொம்பவே வந்து கோவமாக பிஹேவ் பண்ணுறது, ரொம்பவே வந்து கொடூரமாக பிஹேவ் பண்ணுறது தான் அரகண்ட். ஸோ இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்து அந்த இதை டிக் பண்ணும். ஸோ அரகண்ட்டாக நடந்துக்கிட்டது வந்து மிஸ்ஸஸ் ரீடு தான். ஸோ இதை டிக் பண்ணணும். ஸோ பிட்டர்னா ரொம்ப கசப்பாக இருக்கவங்க, அவங்க யார் அப்படின்றத பார்த்து நீங்கள் இங்கே டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் கேரிங், ரொம்ப கேரிங்காக யார் இருந்தா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ஸி வந்து கேரிங்காக இருந்தாங்க. ஸோ அதை டிக் பண்ணும். கரேஜியஸ், ரொம்ப தைரியமாக யார் இருந்தால் கண்டிப்பாக ஜேன் அயர் தைரியமாக இருந்தாங்க. க்ரூவல், ரொம்ப கொடுமையாக யார் இருந்தாங்க மிஸ்ஸஸ் ரீட். ஸோ எமோஷ்னலாக யார் இருந்தாங்க, இதில் வந்து எமோஷ்னலாக யார் இருந்தாங்க அப்படின்றது பாருங்கள், ஹெலன் பர்ன்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக யார் இருந்தாங்க, அகெயின் ஹெலன் பர்ன்ஸ். கைண்டாக யார் இருந்தாங்க, மிஸ் டெம்பிள். சென்சிட்டிவாக யார் இருந்தாங்க, ஜேன் அயர். ரிச், யார் ரொம்ப ரிச்சாக இருந்தது, இதில் வந்து ரிச்சாக இருந்தது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரீட் தான். ரொம்ப புவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேன் அயர். ரொம்ப பேஷண்ட், பொறுமையாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ஸி போடலாம். செல்ஃப் டிசிப்ளின்டாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேன் அயர். அன்ஜஸ்ட் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் வந்து ரொம்பவே வந்து அன்ஜஸ்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ரீடுன்னு சொல்லி நீங்கள் போடலாம். ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தோட அர்த்தம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த கேரக்டர்ஸ் யார் யாருக்கு பொருந்துன்றதை நீங்கள் போட முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிக்ஷனரி எடுத்து இங்கே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கு இங்கே இருக்க கேரக்டர்ஸ் யாருக்கு சூட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட இந்த ரீடிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் எக்ஸசைஸ். ரைட்டிங் எக்ஸசைஸில் வந்து அரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்சஸ் அண்ட் ரைட் அ பேராகிராஃப், யூஸ் அப்ரோப்ரியேட் கன்ஜங்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எது வரும், செகண்ட் எது வரும், தேர்ட் எது வரும் அப்படின்றத நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை அப்படியே ஒரு பேராகிராஃபாக எழுதிடணும். தேவைப்பட்டால் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் வந்து உங்களோட ரைட்டிங் டாஸ்க். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜேன் அயர் இஸ் அன் ஆர்ஃபன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஜேன் அயர் இஸ் அன் ஆர்ஃபன், இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ ஜேன் அயர் வந்து யார் கூட இருக்காங்க அப்படின்னா she lives with her aunt Mrs. Reed. Mrs. Reed does not like Jane because Jane is not her daughter. Jane's uncle Mr. Reed likes Jane but he dies. So he makes Mrs. Reed promise to take care of Jane, but instead she sends Jane away. Jane is 10 years old. She is sent to Lowood School. So Jane is 10 years old and she is sent to Lowood School. அந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் போட்டு நீங்கள் எழுதணும். Jane graduates and stays there to teach, and then she leaves for Thornfield where she is a governess. She is very happy there. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கிற சென்டென்ஸ் எடுத்து நீங்கள்
பேராகிராஃப் மாதிரி எழுதிருங்க. எங்கெங்க கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரைட்டிங் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் சீன் 1. சீன் 1 படிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, மிஸ்ஸஸ் ரீட் வந்து லூவுட் ஸ்கூலோட மிஸ்டர் ப்ராக்கல்ஹர்ஸ்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்கன்னு சொல்லி சீன் 1ல நம்ம படிச்சிருந்தோம். அந்த லெட்டர் பார்த்துட்டு தான் மிஸ்டர் ப்ராக்கல்ஹர்ஸ்ட் வந்து வருவார், வந்து ஜேனை வந்து லூவுட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவார். ஸோ இது வந்து மிஸ்ஸஸ் ரீட் வந்து மிஸ்டர் ப்ராக்கல்ஹர்ஸ்ட்டுக்கு எழுதின ஒரு லெட்டர். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மிஸ்ஸஸ் ரீடோட அட்ரஸ், இது வந்து ப்ராக்கல்ஹர்ஸ்டோட அட்ரஸ். So dear sir, I understand that you have a school for orphans. ஸோ என்ன அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது அவங்களோட ஹஸ்பண்டோட நீஸ், அதாவது அவங்க ஹஸ்பண்டோட சிஸ்டரோட பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கா. ஷீ ஹஸ் லாஸ்ட் போத் ஆஃப் ஹர் பேரண்ட்ஸ். ஹென்ஸ் it is not possible for us to take care of her in our house. So I request you to take her in your school because you run a charity school அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சு your sincerely போட்டு மிஸ்ஸஸ் ரீடன் போட்டு நீங்கள் முடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் லெட்டர் எல்லாம் நிறைய எழுதிருப்பீங்க. உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறதுங்கிறது நான் நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த லெட்டரை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் your writing task. So with this vocabulary section is complete. So go through பண்ணி பாருங்க, exercises எல்லாமே complete பண்ணுங்க. And then if you have any doubts, please comment me. I'll clarify your doubts. And thank you for watching this video.